ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாரம்பரியமான கருப்பட்டி உளுந்தங்கஞ்சி. தேவையான பொருட்கள்: உளுந்து 100 கிராம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம், தேங்காய் அரை முடியோட பாதி, கருப்பட்டி 1 கப்பு, இஞ்சி சிறிதளவு, ஏலக்காய் 3 சிறிய துண்டு. வாங்க எப்படி கருப்பட்டி உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஊற வச்சுருக்கிற உளுந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியும் 3 துண்டு ஏலக்காயையும் போட்டுக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க பேஸ்ட்டாக. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தை இதில் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நேரடியாக அப்படியே ஊற்றினோங்கன்னா அடி அதிகமாக அடி பிடிக்கும். உங்களுக்கு எந்த பதம் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா இது சூடாகி கொதிக்கிற வரலும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வந்ததும் நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காவை அதில் போட்டுக்கலாங்க. தேங்காய் இந்த மாதிரி உங்களுக்கு திருவி போட பிடிக்கலன்னா இப்படி உளுந்து அரைக்கும் பொழுது தேங்காயையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேங்காய் பூ போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதும் நம்ம திருவி வச்சுருக்கிற கருப்பட்டியை அது கூட போட்டுக்கலாங்க. டீ காப்பிக்கு பதிலாக ரெகுலராக இந்த மாதிரி கருப்பட்டி உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்படி எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா பேக் பெயினால் ரொம்ப பேர் அவதிப்படுறாங்க. அவங்களுக்கு இது பெஸ்ட்டு சொல்யூஷனுங்க. இந்த கால்சியம் சத்து இதில் பார்த்திங்கன்னா அதிகம் நிறைஞ்சிருக்குது. உளுந்துலேயும் சரி கருப்பட்டிலையும் சரி கால்சியம் அதிக அளவில் இருக்குது. உங்களுக்கு கருப்பட்டி கிடைக்கலன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா குண்டு வெல்லம் இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிட்டது பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் நெஞ்செரிச்சலாக இருக்கிற மாதிரியே இருக்கும், வயிறு ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கருப்பட்டியை ஒரு சிறிய துண்டு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டோம்னா அது பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சு எரிச்சல் இல்லாத மாதிரி சரியாக்கிடுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ கருப்பட்டியோடு பார்த்திங்கன்னா ஓமத்தை சேர்த்து சாப்பிட்டோன்னா வாயு தொல்லை இல்லாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி கருப்பட்டி கூட நம்ம இஞ்சி சுக்கு இந்த மாதிரி சேர்த்து வெள்ளம் நமக்கு பக்கத்தில் எங்கேயாவது ரெடி பண்ணாங்கன்னா அவங்கள கேட்டாங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி வீட்டில் வச்சுக்கிட்டோங்கன்னா எப்பவுமே நமக்கு அந்த செரிமான பிரச்சனை இல்லாமல் அஜீரண கோளாறை சரி பண்ணுங்க. அவ்வளோதாங்க, சத்தான கருப்பட்டி உளுந்தங்கஞ்சி ரெடிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.